ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிமே டாக்கீஸ். இந்த வீடியோவில் கிளாஸ் ரூம் வித் அனிமே சீரிஸோட சீசன் 2ஓட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். இப்போ எல்லாருமே காம்படிஷனுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த டெஸ்ட்லேயுமே கூட நமக்கு ஒரு துரோகி இருக்க போகிறாங்க. அது குசிதா தான். போன டெஸ்ட்லேயுமே நமக்கு துரோகம் பண்ணிட்டா. நம்ம இப்படி ஒரு துரோகியை வச்சுக்கிட்டு நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டாலுமே கூட நம்மளால ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்கிறான். அவள் தான் அப்படி துரோகம் பண்ணான்ற விஷயத்தை நீ எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு கேட்கும்போது, அவள் தான் விஐபின்ற விஷயத்தை கிளாஸை வந்து தானாக கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. நீ கரெக்டாக சொல்லியிருக்க முடியாதுன்னா கண்டிப்பாக அவளே தான் வாயத்தோன்னு சொல்லியிருப்பான்னு சொல்கிறான். ஆனால் அப்படி பண்ணுறனால அவளுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் கேட்கும்போது, அதுக்கான காரணத்தை அவளே வாயத்தோன்னு சொன்னால் மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கே வந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோன் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கு அடுத்த நாள் அவங்களும் சொன்ன மாதிரிக்கவே 3 பேருமே மீட் பண்ணி தனியாக போய் பேசிட்டு இருக்காங்க. பரவாயில்ல எனக்கு நீ கூட என்னை வெளியே தனியாக கூட்டிகிட்டு வந்திருக்கியே, அப்படி வரதா தான் நீ என்னைய மட்டும் கூட்டிருக்காமே, எதுக்காண்டி ஹோரிக்கு தாக்க எனக்கு ஆகவே ஆகாது, அவளை எது கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறா. நம்ம ஹீரோவும் ஹோரிக்கு தாக்கிட்ட நம்ம எதுக்காண்டி வந்தோமோ அந்த விஷயத்தை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோனி இன்டெரக்டாக கேட்பான்னு பார்த்தா மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஸ்ட்ரைட்டாக கேட்டுறா. நீ தான் நம்ம கிளாஸை துரோகம் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் எதுக்கு அப்பெல்லாம் பண்ண போறேன், நான் ஒன்றும் அப்பெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி குசிதா சொல்லும்போது, உனைய தவிர நீ தான் விஐபின்ற விஷயத்தை யாருமே சொல்லிருக்கவே முடியாது, கண்டிப்பாக நீ தான் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் சொல்றா. நீ எம்எல்ஏ எவ்வளோ பெரிய பழி தூக்கி போறதுக்கு உன்ட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோனும் நான் கடைசியாக கேட்குறேன், உண்மையிலே துரோகம் பண்ணையா பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. குசிதா அவனும் அப்பெல்லாம் துரோகம் பண்ணலை, இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது, சரி நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த கன்வர்சேஷனே முடிச்சுறாங்க. இப்படி இன்டெரக்டாக கேட்பான்னு பார்த்தா நம்ம மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேட்டாலே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் வந்துருச்சு. நம்ம சூட உட்காந்து எல்லாருமே மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறேன்னு சொல்லி பயங்கரமாக சீன் போட்டுட்டு இருக்கான். இவன் எதுக்கு இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிறான், ஒருவேளை பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண பார்க்கறானோ அப்படின்னு சொல்லி கரேசாவா சொல்றா. இப்போ கிளாஸ் இருக்கிற செகண்ட் ஆகி எந்த ஒரு காம்படிஷன்லையுமே கலந்துக்கவே மாட்டேங்கிறா. அவளோட ஸ்ட்ராட்டஜியை மட்டுமே யூஸ் பண்ணி எல்லா டெஸ்ட்லையுமே வின் பண்ண பார்க்குறா. இப்போ பக்கத்தில் இருக்கங்கிட்ட எல்லாமே நம்ம பிளான் பண்ணி போதான்னு கேட்கும்போது, அவனும் எல்லாமே பிளான் பண்ணி தான் போயிட்டு இருக்கு, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். இனிமேல் நான் தான் உங்களுக்கு பாஸ், நான் சொல்றது மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சூட அந்த பக்கம் ஓவரா சவுண்ட் விட்டுட்டு இருக்கான். ஆனால் கோயஞ்சி சீட்லேருந்து எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். என்னடா பண்ணிட்டு இருக்க, வேமா போய் காம்படிஷன் எல்லாமே கலந்துட்டு ஜெயிச்சிருவாடா, நீ தான் ஓவரா சீன் போடுவியே, உன்னோட பாடி நல்லா அத்லட்டிக்காக தானே வச்சிருக்க, போட கலந்துக்கோன்னு சொல்றான். நான் போய் இப்படி ஓடியாடி விளையாண்டுலாம் இருந்தேன்னா எனக்கு உடம்புலாம் வேர்க்க ஆரம்பிச்சிடும், வேர்த்துச்சுன்னா என்னோட அழகே போயிடும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சூடுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருது. அவன் அடிக்கிறக்காண்டி போறான். எப்படியும் நம்மளோட ஹிராட்டா நடுவில் வந்துட்டு வேணான்னு சொல்லி தடுத்து நிறுத்திடுறான். அந்த கண்ணாடி பட்ட பையனும் சூட ரொம்ப ஓவரா பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். இப்போ கேமும் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கட்டைக்கிட்ட போய் அவங்க கோல் போடணும், அதுதான் கேமோட ரூல்ஸே. இப்போ கிளாஸ் ஏவும் டியும் சேர்ந்து ஒரே டீமாக இருக்காங்க, கிளாஸ் பியும் சியும் சேர்ந்து ஒரே டீமாக இருக்காங்க. இந்த பக்கம் கிளாஸ் ஏல ஒரு பெரிய தடியை இருக்கான், அவனை கிளாஸ் ஏ எல்லாருமே சேர்ந்து கூட தடுக்க பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால தடுக்கவே முடியல. இன்னொரு பக்கம் சூடோ வந்து கிளாஸ் ஏல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. சூடோ நல்லா அமைக்க பிடிச்சிடறாங்க. அதுக்கப்புறமா சூடோட மூஞ்சிலே கால் வச்சு ரூய் வந்து அடிச்சுட்டு இருக்கான். நீ எதுக்கு அப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இப்பெல்லாம் ரூல்ஸ் படி பண்ணவே கூடாதுன்னு சொல்லும்போது, நான் அப்படி தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூடோட மூஞ்சிலே ரூய் வந்து காலை வச்சு எத்திக்கிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் கிளாஸ் ஏல இருக்கிற பசங்களாலுமே அந்த தடிமான தடுக்கவே முடியல. அவனும் கடைசியில் ஜெயிச்சிடறான். என்னைய தான் ஒரு பக்கம் இப்படி அடிச்சுட்டு இருக்காங்கன்னா நீங்கள் என்னடா அப்படி அடி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிளாஸ் ஏவை பிடிச்சி கத்திட்டு இருக்கான். கிளாஸ் ஏவும் பயங்கரமாக கோவப்படுறாங்க. அந்த ரிவன் நான் சும்மா விட மாட்டேன், அவனை போய் அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது, வேணா அப்படி பண்ணோம்னா நமக்கு தான் பாயிண்ட்ஸ் குறையும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அவன் மட்டும் அடிக்கிறான், அது மட்டும் நியாயமா அப்படின்னு கேட்கும்போது, அவன் கூட்டத்தோட சேர்ந்து வந்து அடிக்கிறனால அதை ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி காமிச்சிக்கிறான். ஆனால் நம்ம தனியாக போய் அடிச்சோம்னா அது ஒரு ஃபைட் மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சூடோவை எப்படியே கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனும் சி கிளாஸில் ஒரு பொண்ணு சேர்ந்து ஒரு ரன்னிங் ரேஸில் கலந்துருக்காங்க. அப்போ 2 பேருக்குமே அடிபட்டுருச்சு. நம்மளோட ஹீரோன கால் அடிபட்டு இருக்கும்போது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் திரும்ப ஓடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா. ஆனால் நம்ம ஹீரோ வந்து ஹீரோனோட காலை தொட்டு பார்க்கும்போது ஹீரோனுக்கு பயங்கரமா வலிக்குது. அவரால் கண்டினியூ பண்ண முடியாத விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இருந்தாலுமே கூட ஹீரோன் வந்து அடுத்த போட்டியில் கலந்துக்க தான் போறேன்னு சொல்றா. இப்போ திரும்பவும் கேம் ஸ்டார்ட் ஆகுது. போன தடவை இருந்ததை விட ஹீரோனோட காலை இந்த இடம் நல்லாவே உடைச்சிட்டாங்க. அவங்க பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் நம்ம ஹீரோனால நடக்க கூட முடியல, அவன் நொண்டி தான் நடந்து போயிட்டு இருக்கா. சூட வந்து அவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்கறக்கானே வந்திருக்கான். கவலைப்படாத ஹோரிகிதா, உனக்கும் சேர்த்து நானே ஜெயிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல சந்தோஷம் தான், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சிடா. சூட அங்கே வந்து ஒரு உற்சாகத்தோட தான் கிளம்பி போறான். ஆனால் இன்னொரு பக்கம் சூடவே நல்லா டார்கெட் பண்ணிட்டு ரீவன் வந்து அவனை அடிக்கடி நடிச்சிட்டு இருக்கான். சூடவால் இந்த பக்கம் ஜெயிக்கவும் முடியல. ஆரம்பத்தில் ரெட் டீம் வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ரெட் டீமுக்கும் ஒயிட் டீமுக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 10 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்படியே போயிருந்தா நம்ம தோத்துறமா கேத்தாக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கரேசாவை கேட்குறா. அது இருக்கட்டும், நீ என்னோட ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா கூப்பிட்டு பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால தான் கூப்பிட்டு பார்த்தேன், சரி நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ண அப்படின்னு சொல்லும்போது, நம்மள யார் யார் என்னென்ன கேமில் ஜாயின் பண்ணிக்கமோ அந்த லிஸ்ட்டை போய் வேறு ஏதோ கிளாஸில் கொடுத்துட்டாங்க. எந்தெந்த பிளேஸ்லாம் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்களோ அந்த இடத்துல நிறைய ஆளுங்களை போட்டு அவங்க டார்கெட் பண்ணுற மாதிரி வச்சுட்டாங்க. அதனால தான் நம்மளால் ஜெயிக்க முடியல. இப்படியே போயிருந்தா நம்ம கண்டிப்பாக தோத்துருவோம்னு சொல்கிறான். சூடோக்கு ரொம்ப பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. இனிமேல் நல்லா பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது, அந்த ரீவனோட மண்டையை உடைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவத்தில் போயிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹிராட்டாவும் வேணாம்னு சொல்லி தடுத்துக்கிட்டே தான் இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த கண்ணாடி போட்ட பையனும், நானும் அப்போ வந்து பார்த்துட்டே இருக்கேன், நீ என்ன ஓவரா சவுண்ட் விட்டுக்கிட்டே இருக்க, எங்களை போட்டு அதிகாரமும் பண்ணிட்டு இருக்க, நீ ஒன்றும் எங்களோட பாஸ்லாம் அவனு கிடையாது, ஜஸ்ட் நீ ஒரு ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லி அவனும் ஓவரா பேசிட்டு இருக்கான். இப்போ சூடவால கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் உங்களுக்காண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன், நீ என்னவே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்தில் ஹிராட்டாவே அடிச்சிட்டான். அப்போ அந்த இடத்துக்கு டீச்சர் வந்துடுறாங்க. நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹிராட்டா வந்து நான் கால் தவிர தான் கீழே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்க ஆரம்பிச்சிடான். சரி நம்ம போய் தொடங்கிடா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. நான் உங்களுக்காண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாண்டுட்டு இருக்கேன், ஆனால் உங்களுக்கு நான் அதிகாரம் மட்டுமே தெரியல, இனிமேல் எந்த கேம்லையும் ஜாயின் பண்ண போகிறதில்ல, நீங்கள் ஜெயிக்கிறதா நீங்கள் தனியாக ஜெயிச்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லி அவனும் அங்கே வந்து கிளம்பிடுறான். இப்போ நம்மளோட ஹீரோனும் கால் உடஞ்சி போய் ஓரமாக உட்காந்துருக்கா.
இப்படியே போயிருந்தா நம்ம கண்டிப்பாக தோற்றுருவோம். சூடவும் பாதியிலே எந்திரிச்சு ஓடிட்டான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோன் வந்து எனக்கே கால் அடிபட்டு உட்காந்துருக்கேன், என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ எவ்வளோ இருந்தால் இந்த மாதிரி 10 பைசாவுக்கு போதனமே இல்லாமல் உட்கார போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுறான். என்னைய பார்த்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டுட்டு இருக்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன், என்னோட கால் உடஞ்சிச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கால் உடஞ்சாலும் சரி உடஞ்சாலும் சரி இப்போதைக்கு நீ யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்க, இப்போதைக்கு சூடோ இல்லைனா நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது. நான் எப்படி உன்னைய யூஸ் பண்ணிக்கிறேனோ அது மாதிரி நீ சூடோ யூஸ் பண்ணிக்கோ. நம்மளால் தனியாக இருந்தெல்லாம் ஜெயிக்க முடியாது, நம்ம கிளாஸே மொத்தமாக சேர்ந்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். அட்லீஸ்ட் சூடோவாக நம்ம கூட இருக்கணும். நான் எப்படி உன்னைய கன்வின்ஸ் பண்ணனோ அதே மாதிரி நீ சூடோ கன்வின்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஹீரோன் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. இப்போ ஹிராட்டாவும் கரைசவாவும் நம்மளோட கிளாஸில் ஒரு துரோகி இருக்காங்கன்னா அதையே முதலே சொல்லலை அப்படின்னு சொல்லி 2 பேருமே கேட்குறாங்க. துரோகி வந்து ஏற்கனவே அந்த லிஸ்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிச்சு. இனிமேல் நமக்கு அது தெரிஞ்சு ஒரு யூஸுமே இல்லைன்னு சொல்லி ஹோரிகிட்ட தான் அதை பற்றி பேச வேணாம்னு சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். இப்போ சூடோவை கன்வின்ஸ் பண்ணுறக்கான நம்மளோட ஹீரோன் போயிட்டு இருக்கா. அப்போ குஷிதா வந்து உன் கூட ஒரு பொண்ணு ஓடி வந்தால அவளுக்கு அடிபட்டுச்சு, அவளோட நிலம ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறா. வந்து பார்த்தோம்னா அந்த பொண்ணு ஒரு பெட்டில் படுத்து கிடக்கா. அப்போ அந்த இடத்துல ரூவனும் இருக்கான். என்ன ஹோரிகிதா இப்படி பண்ணிட்டியே, ஒரு பொண்ணோட காலை போய் உடச்சிட்டே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு வந்து அடிபட்டுச்சு, இது ஒரு ஆக்சிடென்ட்டாக தான் நடந்துச்சு, ஆனால் இந்த அளவுக்குலாம் அந்த பொண்ணுக்கு ஒன்றும் அடிபடல, வேற யாரோ வேணுனே அவளோட காலை உடச்சிருக்காங்க, கண்டிப்பாக நீயாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் சொல்கிறான். ஆனால் ரீவன் என்ன பண்ணியிருக்கானா அந்த பொண்ணை போட்டு நல்லா அடின்னு அடிச்சுட்டு ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் கிட்ட போய் வேணும்னே ஹோரிகிதா தான் என்னோட காலை உடச்சதும் இல்லாமல் என்கிட்டயே நீ வந்து மோதிரியா அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து திமிரா வேறு சிரிச்சா அப்படின்னு சொல்ல சொல்லியிருப்பான். அவளும் அதே மாதிரி சொல்லுவேன்னு சொல்லுவா. சரி எதுக்கு இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் கேட்கும்போது, நீ வேணா எனக்கு 1 மில்லியன் பாயிண்ட்ஸ் கொடு, நான் அவனை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ரீவன் சொல்கிறான். எந்த தப்புமே பண்ணாமல் நான் அதுக்கு உனக்கு 1 மில்லியன் பாயிண்ட்ஸ் கொடுக்கணும், என்னால் முடியாதுன்னு சொல்லும்போது, நான் வேணா போய் பிரசிடென்ட் கிட்ட சொல்லிடுறேன், நீயே சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ரீவன் சொல்லும்போது, சரி பாயிண்ட்ஸை கொடுத்தா விட்டுருவியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் கேட்குறா. அதை நான் சொல்லும் போதே அந்த ஆஃபர் எதுக்கிட்டா மட்டும் தான், இப்போ நான் உனக்கு வேற ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், உன்னோட பாடி எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி தப்பா பேசுறான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அது நான் செத்தா கூட நடக்காதுன்னு சொல்லிடுறா. உன்னோட நிலமை தெரியாமல் நீ பேசிட்டு இருக்க, அவனை கொஞ்சம் டைம் தரேன், நீ கொஞ்சம் யோசிச்சே போய் சொல்லு அப்படின்னு சொல்லி ரீவன் அங்கே வந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோன் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏத்தாவில் பார்த்தீங்கன்னா அவனோட அண்ணன் பிரசிடென்ட் வந்துட்டு இருக்கான். அவன் நம்மளோட ஹீரோன் கிட்ட எதுவுமே பேசல. ஹீரோன் மட்டும் போயிட்டு இருக்கும்போது நின்றுட்டு, என்னால் தான் என்னோட கிளாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பாயிண்ட்ஸ் குறைஞ்சிட்டு இருக்கு, அதனால தான் கிளாஸ் டிகே மொத்தமாக பாயிண்ட்ஸ் குறையுது, நான் திரும்ப எப்படியாவது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு எப்படியாவது என்னோட டீமை ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்றா. அவன் எதுவுமே பேசல, ஓகே அப்படின்னு சொல்லி அங்கே நடந்து போக ஆரம்பிச்சான். அட்லீஸ்ட் நம்ம பேசுகிற காது கொடுத்தா கேட்டானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் சந்தோஷப்படுறா. இதே இடத்துல இந்த எபிசோடே முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட என்ன இருந்துச்சுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.